வணக்கம். மார்ச் 21 முக்கியமான தேதின்றதை நான் சொல்லியிருந்தேன். கேன் டேட், ரைட்? கேன் டேட்ன்றது அது ஆஃப் லேட் வந்தது. பட் ஈக்னாக்ஸ் டேட்ன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்னான்றது நேற்று வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த டேட் எப்பயுமே ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அக்ராஸ் குளோப், ரைட்? இது உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். மேஜர் ஈவெண்ட் நடந்திருக்கும். எக்ஸாக்டாக 21st 21st ஒரு நாள் முன்ன இல்லை 2 நாள் முன்ன இந்த சைடு 1 or 2 days ப்ளஸ். அண்ட் இந்த வருஷம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊர்லேருந்தே ஆரம்பிக்கலாமே. நேற்று டெல்லியில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வீட்டில் நெருப்பிடிச்சிச்சு. ஜட்ஜு வெளியூரில் இருந்தார். வீட்டில் இருக்கிற அம்மா ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ் நெருப்பெல்லாம் அணைச்சதுக்கப்புறமா உள்ளே பார்த்தா கத்தையாக நோட்டு மாட்டியிருக்கு. தலைவர் காலி, ரைட்? ஸோ இப்போ இம்மீடியட் ஆக்ஷனில் அவர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பட் இவென்ச்சுவலி தெல் பி என்கொயரி. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, கர்நாடகாவில் ஹனி ட்ராப்பிங், ரைட்? பெண்களை வச்சு அப்படி ஏதோ ஜல்சா பண்ண வச்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி பிளாக்மெயில் பண்ணுறது. இதில் எம்எல்ஏஸு, நிறைய எம்எல்ஏஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய ஜட்ஜுங்க ட்ராப் ஆகிருக்கிறதாக பேச்சு. ஹனி ட்ராப்பிங் மோஸ்ட்டாக பாகிஸ்தானில் இருந்து ஐஎஸ்ஐக்காரங்க இந்தியாவில் இருக்கிற இராணுவக்காரங்களை நிறைய தடவை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி மாட்டியிருக்கிறாங்க. அது மாட்டும் போது சீக்ரெட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் இப்படி பண்ணால், ரைட், உங்களுக்கே தெரியும். நம்ம ஊர்லேயும் ரிசார்ட்லலாம் நிறைய நடந்துச்சு அண்ணாடிஎம்கே பீரியடில். ஸோ வில் நாட் கெட் இன் டு தட். பட் பாயிண்ட் 2, இது ரெண்டுமே சின்ன ஈவெண்ட்டாக தான் இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் இருக்குது. சரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் போகலாம். ஹாத்ரோ யூகேயோட ஒரு லண்டனோட மெயின் ஏர்போர்ட். இது வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட். இது வரைக்கும் உலகப்போர் வந்தப்போ கூட இது மூடினதாக சரித்திரம் கிடையாது. தலைவர் இன்றைக்கி மூடியாச்சு. பக்கத்தில் இருக்கிற அங்கேருந்து சப்ஸ்டேஷன், ரைட், பவர் சப்ஸ்டேஷன்லேருந்து பவர் கொடுக்குற இடத்துல அது நெருப்பிடிச்சிச்சு. அது பிடிச்சதில் ஏர்போர்ட்டுக்கு பவர் சப்ளை கட். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அது ஷட் டவுன். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஈவெண்ட்ஸ், ரைட்? ஸோ இது தோ 24 ஹவர்ஸ் தானே ஏர்போர்ட்டு, நம்ம கொரோனா பீரியடில் மூடலையா? பட் கொரோனா பீரியட் வேறு, இப்போ நடந்துகிட்ருக்கு உலகத்தில். அதாவது இது எப்படின்னா ஒரு நேஷ்னல் ஹைவேஸில் திடீர்னு ஒரு பிரேக் அடித்து வண்டியை நிப்பாட்டுற மாதிரி உங்களுக்கு. ஸோ இதோட எஃபெக்ட் நாட் ஜஸ்ட் வித் லண்டன் ஏர்போர்ட். ஸோ இதில் கனெக்ஷன் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ இது ரீடைரக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எனிவே, முக்கியமான ஏர்போர்ட் மூடப்பட்டது. இது 2வது. இன்னொன்று ஊரில் பக்கத்தில் இந்த சைடில் முன்னாடி டர்க்கி இருக்குது. டர்க்கி ஏற்கனவே உள்ளே நிறைய பிரச்சனைகள். அங்கே இருக்கிற பிரசிடெண்ட் கொஞ்சம் ஏடாகூடமான ஆள். அவர் இந்த அவங்க ரிலீஜியஸ் விஷயத்தை முன்னாடி எடுத்து வச்சு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணார். இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும் போதும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும் போதும் என்ன ஆகும்? பர்ச்சேசஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும் போதும் இன்ஃப்ளேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய அவருக்கு நடந்த மாதிரி பிடிச்ச மாதிரி அவர் எல்லாத்தையும் பண்ணார். நேற்று முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், ரைட், தலைவரை வெட்டுறதுக்கே ஓடி வந்துட்டாங்க நிறைய பேர், பப்ளிக். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹை இன்ஃப்ளேஷன். 1. 2வது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரன்சி 46% கிராஷ் இன் அ டே, ரைட்? அண்ட் 3வது வட்டி. நம்ம ஊரில் ஆர்பிஐ 6.25% நம்ம 6.25% ஓடிட்டுருக்கு, ரைட்? டர்க்கியில் 46%. மௌன கந்து வட்டியோட மோசங்க. 4 ரூபா வட்டி, ரைட்? ஸோ மாதம் 4 ரூபா வட்டியில் அவங்க கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ தட் அவங்களோட கரன்சி இதுக்கு மேலே கிராஷ் ஆகக்கூடாதுன்னு. காலி, அந்த எக்கானமி காலி. ஒரு கண்ட்ரியை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியலன்னா அந்த கண்ட்ரி எவ்வளோ தூரம் நாசம் ஆகுன்றது டர்க்கி ஒரு எக்ஸாம்பிள். இந்த சைடு பங்களாதேஷ் ஒரு எக்ஸாம்பிள். கீழே ஸ்ரீலங்கா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இருக்கிற தலைவரெல்லாம் அவங்கவுங்க பேக்கெட்டில் இருக்கிறது வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சியில் உட்காரணுன்றதுக்கோசரம் என்ன வேணாலும் அள்ளி கொடுக்கலாம் சொன்னால் யாராச்சும் ஒருத்தர் கப்பம் கட்டி தான் ஆகணும். நம்ம ஊர்லேயும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. வெஸ்ட் பெங்கால்
till 85, 88 or 89 வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். They were not just India's best city. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வந்து அதுதான் வந்து பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிட்டி. இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் எங்கே இருக்குது, கல்கத்தா எங்கே இருக்குன்றது நீங்களே பார்க்கலாம். கீழே டவுன் சவுத் கேரளா இதே கதை தான் ஓடிட்டுருக்கு. கேரளாவில் வந்து உங்கள் ஓன் பெட்டியை இப்போ வந்து ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, அந்த ஆட்டோவில் வந்து உங்கள் பெட்டியை கீழே இறக்கி வைக்கணுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க தான் இறக்கி வைக்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இது நிறைய பேர் டிஸ்பியூட் பண்ணுவாங்க. இது ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வாயால் சொன்னது வந்து ரெக்கார்டிங்ஸும் வேணால் நம்ம போடுறதுன்னு தான் போடலாம். சரி, எனிவே நம்ம மேட்ருக்கு வரலாம். டர்க்கியோட எக்கானமி காலி, ரைட்? ஸோ March 31st இந்த ஒரு நாளில் ஏன் இவ்வளோ தூரம் நடக்கணும்? தெர் இஸ் சம் ஹை எனர்ஜி டே. சரி, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்னு சொன்னீங்களே, ஆரம்பம் தானே. எப்பயுமே வந்து பிளாக் ஃப்ரைடேன்னு ஒன்று இருக்குது, பிளாக் மண்டேன்னு ஒன்று இருக்குது. யூஎஸில் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்தியாவில் மண்டே அன்னைக்கு நடக்கும். இன்னையோட கேண்டில் ஸ்டிக் போய் பாருங்களேன். டே சார்ட்டில் நான் காட்டவும் கூடாது, லைவ் டேட்டாஸ் நாட் அலவுட். ஸோ இன்னையோட கேண்டில் ஸ்டிக் போய் பாருங்கள், ரைட்? கேப் அப் ஓப்பனிங், டாப்பிங் டெயில், மறுபடியும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டில். ஃப்யூச்சரில் வந்து 181 பாயிண்ட்ஸ், ப்ரீமியம் வெறும் 31 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து வெறும் 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இது கரண்ட் மந்த். இது நெக்ஸ்ட் மந்தில் வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். தட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம ஆப்ஷன் டேட்டாவை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும், பிரித்து மேயறதுக்கான வழி என்ன, அண்ட் எக்ஸாக்டாக ஸ்டாக் பிக்கிங் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே வந்து எங்களோட ஆப்ஷன் ட்ரைனிங் கிளாஸில் இருக்குது. அண்ட் மிக விரைவில் April 5th நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆப்ஷன் ட்ரைனிங் பண்ணது கிடையாது. இட் இஸ் அ 5-day செஷன், ரைட்? சாட்டர்டே சண்டே, அடுத்த சாட்டர்டே சண்டே, நடுப்புற வந்து ஃபஸ்ட்டு 5 days வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயம் ஃப்யூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் 2 days இஸ் அபவுட் ஃப்யூச்சர்ஸ். அண்ட் மறுபடி சாட்டர்டே சண்டே ஆப்ஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த ஒரு 5 days லைவ் மார்க்கெட்டில் வந்து வில் டூ தி அனாலிசஸ். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு 5 days வந்து மார்க்கெட்டில் வந்து ஃப்யூச்சர்ஸையும் ஆப்ஷன்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்ன்றது லைவ் மார்க்கெட்டில் வந்து வில் பி டீலிங். ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள், 9444468888. சந்தில் நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணியாச்சு. மார்க்கெட்டுக்கு வாங்க. இப்போ டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு, கேப் அப்பு ஒரு டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு, பர்ஃபெக்டாக மேலே போயிட்டு திருப்பி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து டேயோட ஹை வந்து க்ளோஸ் அபவுட் 23,400 போச்சு. சத்தியமாக நான் இது எதிர்பார்க்கல. ஆனால் 23,100 உடச்சிச்சு க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு ப்ராபப்ளி ஒரு ஸ்பைக் வரும்ன்றது எதிர்பார்த்தோம். ஸ்பைக் நம்ம எதிர்பார்த்தது வந்தது. ஒன்று, இந்த 23,400 டச் பண்ணனால அப்சைட் டார்கெட் ஒன்று வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரும்ன்றது நான் சொல்ல, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 24,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு சொன்னால் இன்றைக்கி கேண்டலை வச்சு சில அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் படித்தவங்க இதை பற்றி தெரியும். ஸோ டாப்பிங் டெயில் போட்டிருக்கு. சப்போஸ் மண்டே அன்னைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் பர்ஃபெக்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து மண்டேக்கான டிசிஷன்ஸ் எடுத்துங்க. இன்றைக்கி வந்து மேஜராக நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து ஒரு ஸ்டாக், மணப்புரம் ஃபைனான்ஸ். மணப்புரம் ஃபைனான்ஸ் 160, 165 அந்த லெவலே வந்து உடச்சிடும் நினச்சிட்டு இருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து மேலே போயிருக்கு. இன்றைக்கி வந்து 7.5% வந்து அப்பாயிருக்கு, 7.4% அப்பாயிருக்கு. வால்யூமோடு வந்து அப்பாயிருக்கு. ஸோ இது வந்து என்ன கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது? ப்ரீவியஸ் பிவட், ரைட்? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து 6 மாதம் இல்லை, ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீவியஸ் பிவட் இருக்குது. அந்த பிவட்டை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கு. அண்ட் நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்ணுது. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 7-8% இல்லை வேர்ஸ் சினாரியோ 10% அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மந்த்லி பிவட்டில் ஏன் இவன் 7.5% இன்றைக்கி வந்து ஏறுனா? ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட், ரைட்?
ஒரு ஃபாரின் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து இவங்கள வந்து பொசிஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க, இவங்க கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தே ஹவ் பிகம் எ ஷேர் ஹோல்டர் இன் திஸ் கம்பெனி. இன்றைக்கி வந்து பிஎஸ்சி ஆகட்டும், ஏபி கேபிட்டல் ஆகட்டும், சிடிஎஸ்எல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து 4 to 5% வந்து அப்பாயிருக்கு. இன்ஃபேக்ட் பிஎஸ்சி வந்து 6.5% அப்பாயிருக்கு. ஒரு 4000 ஸ்டாக் வந்து 4.5% அப்புன்றது பெரிய விஷயம். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் எடுத்துக்கிட்டோம்னால் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோட இன்றைக்கி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லாஸ்ட் 3-4 டேஸாகவே வந்து பேங்க் ஆஃப் பரோடா மேலே நல்லா போயிட்டுருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வந்து 3.4% அப்பாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான எதிரொலி பேங்க் நிஃப்டி வந்து 511 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் எவ்வளோ 650 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. சரி, இதெல்லாம் கரெக்டுப்பா. நம்ம ஊர் சமாச்சாரத்தை விட்டுட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்ன நடக்குது? இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:45 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். 8 o'clock யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அண்ட் ஆல்ரெடி 0.8% டவுன், 360 பாயிண்ட் டவுன். பேசிகிட்டு இருக்கும்போதே சர்ன்னு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அண்ட் நாஸ்டாக்கும் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து பயங்கர டவுனில் இருக்குது. அண்ட் டாக்ஸ் ஆகட்டும், கேக்ஸ் ஆகட்டும், எஃப்டிஎஸ்சி ஆகட்டும், இது எல்லாமே வந்து 3/4%லேருந்து 1.5% வந்து டவுனில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக வந்து மாறல, அப்படியே நிற்கிது. ரைட், 0.1% வந்து அப்பாக இருக்குது. இன்னமும் 104 கீழே தான் இருக்குது. 103.61 நிற்கிது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டை வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ருப்பியில் இருக்குது. ருப்பி வந்து 87.50 87 கீழே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 86.30 86.35 இருந்துச்சு. இன்றைக்கும் ஓப்பன் ஆகும் போதும் 86.30 அந்த லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ லைவ் மார்க்கெட் 5:30 மணிக்கு முடிஞ்சு போச்சு ஆர்பிஐ, அதாவது நம்ம இது. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து இட் இஸ் ட்ரேடிங் அட் 85.95, ரைட். 86 rupees கீழே வந்துருக்கு. ருப்பி ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ருப்பி ஸ்ட்ராங் ஆனதுனால இந்தியன் கோல்டு ப்ரைஸ் 9,150 9,120 வந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி வந்து 1,03,000 4,000 அந்த லெவலில் இருந்துச்சு. நேற்று வந்து 1,02,500 லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி ரைட் நவ் வந்து 1,08,00 900 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெடியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ப்ராபப்ளி, மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி மண்டே அன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நேற்று தேர்ஸ்டேவே வந்து ரோல் ஓவர் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கரண்ட் மந்த்து மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்டில் ஒரு ஃபிகரையும் ஏப்ரல் மாதத்துக்கான கான்ட்ராக்ட்லேயும் இன்னொன்று ஃபிகரையும் நடத்திட்டு இருக்கு. ஸோ கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது வந்து உண்மை கிடையாது. கண்ணுக்கு பின்னாடி இன்னொன்று மந்த்துக்கான கான்ட்ராக்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து உண்மை தெரியும். ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றது டேட்டா அனலைஸ் பண்ணும் போதும் தெரியும். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் எங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ். ஏன்னால் சார்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு, கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறது மிக 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 கஷ்டம். டேட்டா அனாலிசிஸ், இதுக்கு மேலே டேட்டா போடும் போதும் உங்களோட அனாலிசிஸ் ஈவன் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மண்டே அன்னைக்கு என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குதுன்றது. அண்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி இருக்குது, 2 எக்ஸ்பைரியுமே இருக்குது. அண்ட் ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்மளோட மந்த்லி எக்ஸ்பைரி ரைட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்பிஐ சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ரேதர் தென் தேர்ஸ்டே வி வில் ஹாவ் த எக்ஸ்பைரி ஆன் மண்டே. ஸோ அது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் கேன் டேட்டை பற்றி, அந்த டேட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரைட், மார்க்கெட் மட்டும் கிடையாது, உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நேற்று எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருந்துச்சு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ வாஸ் ஆன்டிசிபேட்டிங் இது மாதிரி ஒன்று நடக்குன்றது.
இன்னைக்கு நிறைய பேர்த்தோட என் சர்க்கிளில் நிறைய பேர்த்துக்கு அது மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. எனிவே உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரி ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இருந்துச்சுனால் இந்த லாஸ்ட் 4-5 டேஸில் மெசேஜ் போடுங்களேன். லெட்ஸ் டிஸ்கஸ்.